சாமி வாங்கோ, எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ ரம்பே உருவச்சி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. 3 பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்கா மாதிரி கை, வெண்டக்கா மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது. ஜோரா கை தட்டுவோம். மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது. நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒரு தான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா, வாய வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க சாமி, போடுங்க அம்மா, போடுங்க சாமி, போடுங்க சாமி. அம்பாசிடர் இருக்காரு. என்னமா இது? இப்ப வெத்த மனசுல 50 ரூபாய் நாக்குலே வேசிச்சாரு. நாக்குல வச்சனா? தட்லையில வச்சேன். உன்னைனா ஐக்கறா? என்ன சுப்பு? சாமி 50 ரூபாய் போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு. எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபாய் போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. கபுள்ள ஐயா கால்ல விழுந்து கும்பிடு. சாமி காலங்களுக்கு சாமி. எல்லாருக்கு மாதிரி கீழே தான். இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். டேய் விநாயகம், 50 ரூபாய் எடுத்தேடா? 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டானா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயனா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அண்டர்வேரை போட்டு நான் தாண்டுறேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். டேய் சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. பின்ன என்னக்கா, வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தன்னு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்ட. இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை. பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுது சாமியோ. என்னடா உனக்கு? இல்ல, வித்தா பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா, இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போகுது? ராஜாத்தி மனசிலே ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சுக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமியோ? அடாடாடா,
அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜோதி மாதிரி கத்துற. கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, ரெண்டாவது தடவை வச்சுட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபா கொடுத்தீல சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னி கறி. ஓ, ஏன் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அரைச்ச சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன பிடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. ஓ, கண்ணு எங்க இருக்குது? வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சரி சாமி, மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி, அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி. இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட. அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். ஹலோ மை சன். அப்பா, வாட் a surprise. வெரி குட். உடம்ப நல்லாவே வச்சிருக்கிறேன். உங்க பையனாச்சேப்பா, உடம்ப நல்லா வச்சுக்கலாம். எப்படி உட்காருங்கப்பா. தேங்க்யூ. எங்க இப்படி திடீர்னு? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, புறப்பட்டு வந்துட்டேன். ஓஹோ, அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கிறேன். அடிக்கடி உன்னை கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ அவ அனுப்பிச்சு தான் நான் வந்திருக்கிறேன். மை டியர் சன், 2 days மட்டும் நான் இங்க தங்கலாமா? என்னப்பா விளையாடுறீங்களா? உள்ள வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போட்டு. தேங்க்யூ. நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. ராணுவ அதிகாரி. நீங்க தான் அந்த பாண்டியனோட? அந்த பாண்டியன் இல்ல, தங்க பாண்டியன். மை டியர் சன். ஆமா, நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். ஓஹோ, நீங்க தான் அந்த மொட்டை கடுதாச்சு. புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. நான் தான் நேரா வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு கடுதாசி எல்லாம்? தனியா போய் பேசுவோம். வாங்க. ஆமா மகாலட்சுமி, இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும். அக்கா, பால் வண்டி வந்துருச்சு. சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா. அப்படியே காசையும் கணக்கு பார்த்து கொடுத்த வேண்டியதானே? இந்த கால் தாளுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா? பால் வடிகிற முகம், பணத்திலேயே குறியா இருக்க. மன்னிச்சிருதாய, இந்தா பணம், நல்லா எண்ணி பாத்துக்க. வேணாம் வேணாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாம்மா பால் பணம். மோரும் கைமா இருக்கேல, அங்க கொண்டு போய் வை. அம்மா, என்னடி? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்லம்மா, கடையில மோர்ல வெண்ணெய் வேணுமா? அதான் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல கிருஷ்ணா வந்து பிறந்த மாதிரி தினமும் உரி கடையத்துல இருந்து களவாண்டு திங்கிறியே. அது இல்லம்மா. வேற என்னடி வேணும்? அம்மா, பால் பணத்துல லவுக்கு துணியும் பாவாடையும் எடுத்து கொடுமா. அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? அப்புறமா எடுத்துக்கலாம். ஆமாம்மா, பணம் இருக்கும் போதே எடுத்துக்கலாமா? அடம் பிடிக்காத துர்கா. ஓடாத, ஓடாத, நில்லு, ஓடாத, ஓடாத, நில்லு, நில்லு. அட நம்மாலு, ஏமா ஓடுறீங்க? என்னால ஓடி வர முடியல. வாங்க, புது ஆபீசர் வந்திருக்காரு, நடங்க. எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் குடுத்துறேன். புது ஆபீசர் எப்படின்னு தெரியல, அத பார்த்தா நான் வாங்க முடியும். என்னையா நீ? டூட்டில இருந்து தொடாத, போ
போண்ணா போ போ போங்க போங்க வாங்க நடங்க. டூட்டில எப்போ கரெக்டா இருப்பேன் வாங்க. ஐயோ யார குத்திட்டாங்களே. ஏயா மரத்தை வெட்டி கட்டுக்கட்டா தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல புடிச்சிருப்போம் சார். வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. ஆமா சார். முந்தி சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க. பச்சை மரத்தை வெட்டல சாமி, காஞ்சி போன விறகு தான் போய்க்காரோம். இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி. பூச்சி பட்டை கடிச்சா கூட உசுறு போயிடும். அத கூட பெருசா நினைக்காம வயிற்று பழப்புக்காக இந்த விறக சுமந்துட்டு வர சாமி. 20 வருஷமா வரைக்கும் பொறிக்காரோம். காஞ்சி போன தலைக்கு என்ன கூட இல்ல. இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயசை காப்பாத்ததான் வரவு சுமந்துட்டு வரோம் சாமி. நாங்க என்ன தேக்கு மரத்தை வெட்டியாரோம்? பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாரி லாரியா கொண்டு போறாங்க. அத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? இழுக்க முடியாம லாரி நின்னு போகும். அத நாங்க தானே தள்ளி விடுவோம். இத பாருங்கம்மா, நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன கிராம முன்சீப் கிட்ட அத்தாட்சி வாங்கிட்டு வாங்க. நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன். அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போலாம். நல்லா இருக்கணும் சாமி. வரையா உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க. மகாராஜனா இருப்பா. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக சொல்வீங்கன்னு. வரேன். இது வரைக்கும் இருந்தவெல்லாம் புடிங் திணிப்பெல்லாம் இருந்தான். இப்பாவது ஒரு நல்ல மனுஷன் தானே. அவன் நல்லா இருக்கணும். தங்கப்பாண்டியன் பேருக்கு ஏத்த மாதிரி தங்கமான மனசு. இப்படி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா இந்த நாடே நல்லா இருக்கும். இந்தாமா பெரிய இருப்பமாளா. இந்தா பெரிய இருப்பம் பேத்தி வயசு 35. நீ கூட வயசை குறைக்க ஆரம்பிச்சிட்டியா? போ. வாங்கிருக்கல சீட்டை பாத்துக்கு வாயாடி போ. இது மட்டும் குறைச்சல போடா. போ. போமா. எனக்கும் என் அக்காக்கும். சரிம்மா இந்தாயா. நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன். இந்தாயா. அம்மா ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பிறக்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ இதை தாண்டது இமயமலையை தாண்டுற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கிற மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போது இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரு நடுவுல நின்னது? நான் தான். சரி படுங்க. என்னவெல்லாம் கேக்குறாரு? யாரு பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மரம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சுப்பு சுப்பு நான் வந்திருக்கேன். சத்தம் போடாத. 50 ரூபா கொடுத்து சாமி. இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு, என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கடிக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கடிச்சிருவாங்க சாமியோ. எல்லாம் வாங்க. 50 ரூபா கொடுத்தா சாமி அடுத்த ராத்திரில வந்துருக்குது. வாங்க வாங்க. ஏன் சாமி 50 ரூபா கொடுத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா.
ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்டவன்னா கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன்? உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறதை செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாரடா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்தாடுது. ஏய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பத்திட்டு எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும், இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். காளி, நீலி, சூரி, கம்பக்கழி கழுப்பா. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே, கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி, சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடசுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தாங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா, நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட, அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ, துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதலிரவு எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ, என்னய்யா சும்மா இரு. தம்பி, அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராவா மாதிரி ஆக்கிட்டா. நீயே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவாரிசா? அக்கா, எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். வாங்க அக்கா, சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு, கைத்தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதலிரவு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா? கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. என் சாமி கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு. உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளியே கூட்டு வந்தேன். 4 பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவேன். உன் பொண்டாட்டி எல்லாரும் கூட நெருங்கி பழகு சொல்ற? உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ, இங்க வாயா. என்னமோ சொன்னியே எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா? மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன்.
அண்ணே நீங்க துணிச்சல்காரு. நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீல. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிட கூடாத? இவங்க தட்டுல நானும் 10 பைசா போட்டிருக்கேன். எனக்கும் கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டு. அட பாவிங்களா, தட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமானு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. விட்டா குடும்பம் நடத்துவான் போல இருக்கு. 2 கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அன்னிக்கு. அன்னிக்கு அன்னைக்கு 2 கொத்து பரோட்டா போடு. அந்த பக்கம் உட்காரு. இந்த பக்கம் வா. விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சான், நம்ம கடையில கடன் சொல்லி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறாம. என்ன கேப்பா? சுப்பம்மா சுப்பம்மா, ஐயோ ஈக்கடிக்கு முன்னால பல்கி அடிச்சு என் மானத்தை வாங்குறாளே. டேய் விசில நிறுத்து. அம்மா ஒத்து புரட்டாவை நிறுத்துமா. டேய் விசில் அடிக்காதடா. விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியன் என்ன இனிமே நீங்க வித்த காட்டியே பொழைச்சுக்கல. கிண்டலா? ஐயோ ஐயோ, இங்க வச்ச உன்ன முட்டையில அடிக்கிறேன். முட்டையில அடிக்கிறேன்டா. முட்டையில அடிக்கிறேன். அடைய நான் முட்டை மாதிரி. ஐயோ அங்க பார்க்க மோட்டார் வண்டில இருந்து முக்கியமா ஏதாவது இருக்க போது. நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீயும் வாக்கா. பரவாயில்லம்மா, நீயே போய் கொடுத்துட்டு வா. நீயும் வாக்கா. சரி வா. ஏண்டி எங்கடி அவரை காணும்? உள்ள இருப்பாரு. ஏய் துர்கா நில்லடி. ஏய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது. ஐயோ ஐ நம்ம இளையராஜா படம். வாக்கா. ஆமா நீங்க 2 பேரும் எங்க இங்க? நீங்க மோட்டார் சைக்கிள்ல போகும்போது இது கீழே வந்துருச்சு. அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேங்க்யூ. அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிடுச்சு? அக்காவுக்கு எப்பவுமே கூச்சு சுபாவம். அதனாலதான் உங்க பார்த்தோன்னா பயந்து ஓடிடுச்சு. நான் வரேன். அக்கா ஏன்க்கா அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட? சரியான பயந்தாங்கொல்லி. அவரை பார்க்க வைக்கமா? சி போடி வா பேசாம. என்ன காட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றீங்க? என்ன கேக்குறேன் பதிலே காணோம். என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க? போய் வந்த வேலையை பாருங்க. பாக்கா. அடடே, உங்களுக்கு இது கூட தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கூப்பிடாம வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கூப்பிட்டு வர்றவன் விருந்தாளி, கூப்பிடாம நுழையிறவன் பங்காளி. இப்ப நான் பங்காளியா வந்திருக்கேன். நேத்து எங்க பெரியப்பா வந்து ஏதோ பேச தெரியாம பேசிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. இந்த தண்ணி பொம்பளை இதெல்லாம் நாங்க ஒண்ணாவே அனுபவிப்போம். நீங்க விருப்பப்பட்டா இங்கேயே வச்சுக்கலாம். ஆனா அது யாரு?
பங்களாப்பட்டிக்கு வாக்கப்பட்டு போனவளா உன் புருஷன் சரியான முரட்டு பயலாச்சே, எப்படி சமாளிக்கிற? சமாளிச்சுதான் ஆகணும், இல்லன்னா எதிர்த்த வீடு திறந்து கிடக்கேன்னு எட்டில பாத்துருவாக. என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆளு கண்ணுக்கு தெரியலையா? ராதா என்னைக்கு வெடுக்கிற பேசுறா? தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும், தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும். அவ பிறந்த பொறப்பு அப்படி. ராதா தண்ணி மாக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது, அதான். குமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசைற மாதிரி தான் தெரியும். என்ன ராதா என்னாச்சு? ஒண்ணுல கால்ல முள்ள குத்துருச்சு. பாத்து வரக்கூடாது. சரி சரி நாங்க எங்கே நிக்கிறோம், நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. வேண்டாங்கா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. உலையில அரிசி போட்டிருக்கேன், வாங்கிட்டு போகலாம். எங்க ஓடுற? என்னங்க இது, எல்லாரும் இருக்கையில கல்ல விட்டு எறியறீங்க. நல்ல வேளை என் மேல பட்டுச்சு, அந்த அக்கா மேல பட்டிருந்தா அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன். என்ன? இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள், அத பத்தி உனக்கு தெரியுமா? யாரு? உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரே ஆபீசர், தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன், அவருக்கு. சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க, ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கொண்டு வந்திருக்கேன் மோதிரம். போட்டுக்கிறியா? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே, எங்க வரல? ஐயோ, எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே. லட்ச ரூபாய் தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராசை பெரும் நஷ்டமாயி போச்சு. இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலான்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ இப்ப வேலை பாரு போ. டேய், இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துடுதா இருக்கு. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போட்டு போ. இவ வாயா இருக்கணும். என்ன அறுத்துருவன் கிறிஸ்துவன் சொல்லுத்தோ. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழுப்படி வலிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா. அக்கா, என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றடா. அப்பா, உன் பொண்ணு இருக்காளே, வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. அதுவா முக்கியம்? முதலிரவ பத்தி எடுத்து சொல்லுக்கா.
முதலிரவுன்னா என்ன சாமி? இழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவு முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பியை கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். ஒயா கருமுட்டை, உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பமா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. ஓ ஓ, நிறுத்து நிறுத்து. அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம். என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அபி, சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. வேங்கட சுப்பம்மா, பாத்திரம் விளக்கியாச்சா? பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு போட வேண்டியதான். யோ, டோலக்கு அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாற்றவே மாட்டோம். என்னய்யா, நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? சும்மாடா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலையே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு, ₹1,00,000 போச்சு. டேய், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணம் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? ஒரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு 5 பைசா 10 பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபா போட்டு மாட்டிக்காதீங்க. அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணே அண்ணே அண்ணே, பாத்தியாக்கா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு அடிச்சடிச்சு பேசுவாருன்னு, அது இதுதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. எப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பிதான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணி வகுத்துக்காக, அரசாணி வகுத்துக்காக. இப்பெல்லாம் அந்த காட்டு ஆபீசர் தங்கபாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏல மலைப்பாம்பு சொல்லு சொரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசரை நம்ம தம்பி செல்லத்துறை ஒட்டி பாம்போ அடக்கி விட்டாருடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா?
கண்ணாடி வளையல் கல்கட்டா வளையல் கல்லு வச்ச வளையல் ஓய் உங்க டீ போடு செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும் போட்டுக்கிறியா போட்டு விட்ட என்ன கிண்டல வளையல் போட நான் என்ன பொம்பளையா உன்னை பாட்டா இருக்கு ஆம்பளையாவும் தெரியல அப்படின்னா நீ என்ன அடி ஐயோ ஐயோ அடிக்காத பாவாடை விழுந்துற போடு ஓ பார்த்தா தெரியல அது வேட்டி. ஓஹோ கட்டைக்கு வயசாயிடுச்சு இல்ல அதான் கண்டு தெரியல பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு கூட்டிக்காத சரி உனக்குதான் வேண்டாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல வைக்கோயே வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்துதான். மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ பலாண்டியா விளையாட்டு எங்க அப்பா இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே. ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறது நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டல போயா. ஐயோ தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல இல்ல போட்டுக்க. ஏ கூட்டுக்கறவா கையில வளையல் கிடக்க தெரியல. ஐயோ கைய பிடிக்கறான் கைய பிடிக்கறான் கைய பிடிக்கறான். ஐயோ ஐயோ கட்டால வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யார் யா? ஓ மனசுல தென்ன தின்னு. ஐ காட்டா பிசரே. ஐயோ கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி. அக்கா அக்கா வளையல்கார் வந்திருக்காரு. வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா நீ போய் போட்டுக்க. அக்கா உனக்கு வளையல் போடுதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சிட்டேன். பைத்தியக்கார பாட்டி உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன தன்ன. அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். பாத்து. ஐயோ இதே வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ தூக்கி தூக்கி கை வலிக்குது நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாப்பா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா உடம்பு வலிக்க போகுது. இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் பலவிக்காரே இப்பதான் பாடுவேன். எங்க வீட்லயும் வந்து வளையல் போட்டு விடியா? அப்பதான் போடுவேன். இப்ப ஸ்டாக் இல்லை. அட ரொம்ப கிராக்கி பண்ணிக்காதயா. வந்து போட்டு விடியா? கிராக்கியா அப்படின்னா என்ன? இல்லம்மா இப்ப முடியாது. ஐயோ முடியாதுமா. பெரியப்பா அந்த கரண்ட் பொட்டி ரெங்க கிட்ட கட்ட கட்டையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே உங்க திட்டம் பலிக்கல. என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரெங்கனையும் உதைச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சான். லஞ்சம் கஞ்சம் வாங்க கூடாது சார். ஒழிச்சு போடுவாரு. இருக்கட்டியா? வணக்கம் சார். சார் போட்டனா இத பாருங்கயா. நம்ம கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து.
அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரி. கவனமா கேட்டுக்கங்க. செக் போஸ்ட், அணைக்கட்டு பக்கம் எல்லாம் காவல் பலமா இருக்கணும். ஓகே, கேரி ஆன்.